அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கடைசியாக ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ் டாபிக் நடத்தியிருந்தோம். இந்த டாபிக் முடித்ததுக்கப்புறம் ஒரு 15 கொஷின் வந்து ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருந்தேன். அந்த 15 கொஷினுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு டாபிக் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்தேன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து உடனே கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் கேப் விட்டு தான் கொடுப்பேன். ஒரு 5 நாள் இல்லைனா ஒரு வாரம் கேப் விட்டு தான் கொடுப்பேன். எதுக்காக இந்த கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கேப் விட்டு நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த டாப்பிக்கை வந்து நம்ம ரிவிஷன் பார்த்த மாதிரி ஆகிடும். சரிங்களா? உடனே பார்க்குறத விட இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்பி பார்த்தோன்னா ஒரு ரிவிஷன் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே இந்த சொல்யூஷன் வீடியோ ஒரு ப்ராக்டிஸ்க்கு கொஷின் கொடுத்துருந்தேன்னா சொல்யூஷன் வீடியோ வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 15 கொஷினையுமே நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல போகிறேன். நீங்கள் தான் சால்வ் பண்ணி பார்க்க போகிறீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு நம்பர், சரிங்களா? அது என்ன நம்பர்னு கொடுக்கல. அந்த நம்பரில் 25% ரெடியூஸ் பண்ணால் 120 கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருக்கோம். நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பொருளாக இருந்தாலும் சரி, பிகினிங்கில் என்ன இருக்குதோ அதை 100%ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் இருக்குது, ஆனால் என்ன நம்பர்னு தெரியலை. ஸோ தெரியாதனால நம்ம எப்போதும் போல் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸுங்கிற நம்பர் தான் இந்த பிகினிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த எக்ஸுங்கிறத நாம் 100%ன்னு வச்சுக்கலாமா? அதாவது ஆரம்பத்தில் என்ன நம்பர் இருந்ததோ அது 100%. ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், இந்த நம்பரில், சரிங்களா, எக்ஸுங்கிற இந்த நம்பரில் 25% குறைச்சிட்டாங்க. அதாவது இந்த 100% இருக்குது இல்லையா, எக்ஸுங்கிறது 100% நம்ம எடுத்துக்கிறோம். அதில் 25% குறைச்சிடுறாங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 75% இருக்குமா? இப்போது இந்த 25% குறைச்சதுக்கப்புறம் 120ங்கிற நம்பர் கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த 75%ங்கிறது 120. அதானே அதுக்கு அர்த்தம். ரைட்டு தானே? 25% குறைச்சிடுறாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 75% இருக்கும். அதோட மதிப்பு 120ன்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த எக்ஸில் 75% 120. எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? அது 25% குறைச்சிடுறாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 75% இருக்கும். இந்த எக்ஸில் 75%ங்கிறது 120. இப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எக்ஸு இன்னும் ஆஃப்லாம் இருந்தால் இன்ட்டு மார்க் போடணும்னு சொல்லியிருந்தேன். 75/100 = 120. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுத்தம் பருப்பின் விலை ரூ. 96 எனில் 1 கிலோ உளுத்தம் பருப்பின் அசல் விலையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் அந்த அசல் விலைனா ஒன்றும் இல்லை. இந்த உளுத்தம் பருப்பு வந்து பிகினிங்கில் எவ்வளோ ரேட்டுக்கு விற்றுச்சு அப்படிங்கிறது தான் அசல் விலைங்கிறது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஷினும் போன கொஷின் மாதிரியே தான், சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ பாருங்கள், உளுத்தம் பருப்பு இருக்குது. அந்த உளுத்தம் பருப்போட விலை என்ன ஆகுதுன்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட விலை பார்த்தீங்கன்னா 96 ரூபாயாக விற்கிது. சரிங்களா? ஃபைனலாக அதோட விலை 96 ரூபாய்க்கு விற்கிது. அப்படின்னா பிகினிங்கில் என்ன விலை இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலாலாம் இருக்குது. போன கொஷினுக்குமே ஃபார்முலா இருக்குது. பட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலாவே தேவையில்லை, ஷார்ட்கட்டுமே தேவையில்லை. நம்ம கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா தாராளமாக போகும். சரி, ஓகே. இப்போது இந்த பொருளோட அசல் விலையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அதாவது இந்த உளுத்தம் பருப்போட ஆரம்ப விலை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ போன கொஷினில் தான் சொன்னேன், எந்த ஒரு நம்பராக இருந்தாலும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு தொகையாக இருந்தாலும் பிகினிங்கில் உள்ளதை 100%ன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸுங்கிறது ஆரம்ப விலை. இந்த விலையில் 20% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ எக்ஸுங்கிறது நம்ம 100%ன்னு எடுக்கிறோம். அதில் 20% இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 120%ன்னு வந்துடுமா? ஸோ அப்போ இந்த எக்ஸோட 120% தான் இந்த 96ங்கிறது. சரிங்களா? ஏன்னா இது 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 96 ரூபாய்க்கு விற்கிது. சரிங்களா? அப்போ 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த எக்ஸ், அதாவது அந்த 100%ங்கிறது 120%ஆக மாறிடும். அப்போ 120% ஆஃப் எக்ஸ் = 96. அவ்வளோதான். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுங்க. இதுதான் முக்கியம்.
பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு பொருளோட விலையாக இருந்தாலும், எந்த ஒரு நம்பராக இருந்தாலும், எந்த ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும், பிகினிங்கில் என்ன இருக்குதோ அதை 100%ன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ ஆட் ஆகுது, இல்லை எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்து அதை வந்து பண்ணிடணும். சரிங்களா? ஆட் ஆகிருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், ரெடியூஸ் ஆகிருந்ததுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிகினிங்கில் உள்ள விலையை வச்சு அதை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்படும் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர், சரிங்களா? அது என்ன நம்பர்னு கொடுக்கல. இந்த மாதிரி நம்பர் என்னன்னு வெளிப்படையாக கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லைன்னா நாமளாக ஒரு நம்பரை அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்போதுமே 100, 1000, 10,000ன்னு இந்த மாதிரி 100ஓட மடங்காக நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நம்ம அந்த நம்பரை 100ன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 100ல் ஃபஸ்ட்டு 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? 100ல் 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், 100ல் 25%னா 25 தான் வரும். சரிங்களா? அது கூட நம்ம சால்வ் பண்ண வேணாம், 25 வரும். ஸோ அப்போ 100ல் 25% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 125ன்னு மாறிடும். ரைட்டுங்களா? இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்க்ரீஸ் பண்ணதில் 20% குறைக்கிறாங்க. சரிங்களா? அதாவது 125ல் 20% குறைச்சிடுறாங்க. இப்போ 125ல் 20%னா என்ன வரும்? 10%னா 12.5 வரும். 20%னா 12.5 + 12.5 25 வரும். சரிங்களா? அப்போ 125ல் 20%ங்கிறது 25. இந்த 25 வந்து குறைச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ 125லேருந்து 25 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 100ஆக மாறிடும். இப்போ பிகினிங்கில் பாருங்கள், ஆரம்பத்துலேயும் 100 தான் இருக்குது, கடைசியாகவும் 100 தான் இருக்குது. அப்போ எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0%. ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதே கொஷினை இன்னொரு ஃபார்முலா வச்சு கூட சால்வ் பண்ணலாம். நான் கூட சொல்லியிருப்பேன், எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy/100ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்பட்டுனா ப்ளஸ்ஸு. சரிங்களா? அப்படியே எடுத்துக்கலாம். குறைக்கப்பட்டுன்னு கொடுத்துருந்தா மைனஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சுவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணணும்னா கொஷினில் எந்த ஒரு இடத்துலையும் அந்த நம்பர் என்னன்னு வெளிப்படையாக சொல்லி இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இதுவே ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்பட்ட பிறகு அந்த எண்ணானது 125ஆக மாறுகிறது அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 10 ஆப்பிள்களின் விற்ற விலையானது 15 ஆப்பிள்களின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். முக்கியமான விஷயம், இந்த கொஷின்லேயுமே பாருங்கள், விலை என்னன்ட்டு எந்த இடத்துலையுமே ஓப்பனாக சொல்லலை. சரிங்களா? 10 ஆப்பிளோட விற்ற விலை 15 ஆப்பிளோட அடக்க விலைக்கு சமம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ அடக்க விலை எவ்வளோனோ இல்லை விற்ற விலை எவ்வளோனோ எங்கேயுமே சொல்லலாம். ஸோ இதுக்கும் நாமளாகவே அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அடக்க விலையை அஷ்யூம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த அடக்க விலையை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100 ஒரு பொருளை வாங்குறீங்க, அதை 125 விற்கிறீங்க. உங்களுக்கு லாபம் கிடைச்சதா நஷ்டம் கிடைச்சதானே எதை வச்சு சொல்லுவீங்க? இந்த 100 வச்சு தான் சொல்லுவீங்க. சரிங்களா? இந்த 100 விட அதிகமாக விற்றா லாபம், 100 விட கம்மியாக விற்றா நஷ்டம். சரிங்களா? அப்போ நமக்கு லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதாங்கிறத நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? அடக்க விலையை வச்சு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம அடக்க விலையை எடுத்துக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், 15 ஆப்பிள்களுடைய அடக்க விலைக்கு 10 ஆப்பிள்களுடைய விற்ற விலை சமங்கிறது தான் கொஷின். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 15 ஆப்பிள்களுடைய அடக்க விலையை நானாக ஒரு அமௌண்ட் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 15 ஆப்பிள்களுடைய அடக்க விலை. சரிங்களா? ஒரு 150 ரூபான்னு எடுத்துப்போம். எப்படின்னா, ஒரு ஆப்பிள் வந்து 10 ரூபான்னு வச்சுப்போம். சரிங்களா? ஒரு ஆப்பிள் வந்து 10 ரூபான்னு வச்சுப்போம். அப்போ 15 ஆப்பிள் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வந்துடும். சரிங்களா? இதுதான் அடக்க விலை. 15 ஆப்பிளுடைய அடக்க விலை 150. இப்போது 10 ஆப்பிள்களுடைய விற்ற விலையும் இந்த அடக்க விலைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 10 ஆப்பிளுடைய விற்ற விலையும் என்ன வந்துடும்? 150 வந்துடும். ரைட்டு தானே? ஸோ அப்போ பாருங்கள், 10 ஆப்பிளுடைய விற்ற விலை 150னா ஒரு ஆப்பிள் எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? 15 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க.
ரைட்டா? சிம்பிள் தான். சின்ன லாஜிக் தான். 150/10 போட்டிங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஒரு ஆப்பிளை 15 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்பிளுக்கு கணக்கு எடுத்துப்போம். ஒரு ஆப்பிளை 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? லாபம் தான் கிடச்சிருக்கு. எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஏன்னா வாங்கினது 10 ரூபா, விற்கிறது 5 ரூபா. அப்போ 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த லாபத்தோட சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5 ரூபா லாபம். எவ்வளோவில் 5 ரூபா லாபம்? 10 ரூபாயில் 5 ரூபா லாபம். ஏன்னா 10 ரூபா தான் அடக்க விலை. லாபமாக நஷ்டமாக நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? அடக்க விலையை வச்சு தான் சொல்லுவோம். சரிங்களா? 10 ரூபாயில் 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஸோ பின்னமாக மாற்றிட்டோம். இதை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கணும். இதையும் தூக்கிடுங்க. 50% லாபம்ங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? நீங்கள் தான் எல்லா கொஷினையும் சால்வ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உணர்ச்சி வசப்பட்டேன். சரி, ஓகே. இனிமேல் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 2 பொருட்கள் ரூ. 15 வீதம் என சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை 3 பொருட்கள் ரூ. 25 வீதம் என விற்கப்பட்டால் லாபம் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் போன கொஷின் மாதிரி தான். சரிங்களா? இப்போ நம்ம போன கொஷினில் என்ன பண்ணோம்? 10 ஆப்பிளை விற்றாங்க. அதாவது 15 ஆப்பிள் வந்து வாங்கியிருக்காங்க, 10 ஆப்பிளை விற்றுருக்காங்க. ரெண்டும் வேறு வேறு எண்ணிக்கையில் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணோன்னா ஒரே எண்ணிக்கையாக மாற்றிக்கிட்டோம். சரிங்களா? அதாவது ஒரு ஆப்பிளோட வாங்கின விலை எவ்வளோ, ஒரு ஆப்பிளோட விற்ற விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கினது 2 பொருள். சரிங்களா? ஸோ வாங்கினது பார்த்தீங்கன்னா 2 பொருள். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா 3 பொருளை விற்கிறாங்க. சரிங்களா? விற்கிறது 3 பொருள். இப்போ இது ரெண்டும் சமமாக இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாபமாக நஷ்டமாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே வந்து 2 வேறு வேறையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2த்தையும் சமமாக மாற்றணும். 2த்தையும் சமமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்று எல்சிஎம் எடுக்கலாம். அப்படி இல்லைனா 2த்தையும் ஒன்றா மாற்றிக்கணும். இப்போ போன கொஷினில் வந்து ஒரு ஆப்பிள் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி ஒன்றா மாற்றிக்கணும். நீங்கள் இதை எப்படி வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருள்னு வச்சுப்போம். சரிங்களா? ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறதுனா இந்த 2 பொருட்களுடைய வாங்கின விலை பார்த்தீங்கன்னா 15 ரூபா. சரிங்களா? அடக்க விலை வந்து 15 ரூபா. 2 பொருளை 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க? 7 ரூபா 50 பைசாவுக்கு வாங்கியிருப்பாங்க. ரைட்டா? எல்லாம் சும்மா மனக்கணக்கு தான், ஈஸியாக பண்ணிடலாம் இல்லைங்களா? அதே மாதிரியே இப்போ 3 பொருளை பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 3 பொருளை 25 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ ஒரு பொருளை எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? 25/3 ரூபா. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே ஒரு பாயிண்டில் போய்கிட்டே இருக்கும். அதனால் அதை இப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், ஒரு பொருளோட வாங்கின விலை 7,000 ரூபா. ஒரு பொருளோட விற்ற விலை பார்த்தீங்கன்னா 25/3 ரூபா. இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த லாபம் சதவீதத்தை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கும்? லாபம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? விற்ற விலையிலேருந்து வாங்கின விலையை மைனஸ் பண்ணால் நமக்கு லாபம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்கள். இந்த கொஷின் கூட சில பேர் தப்பு பண்ணுவீங்க. ஸோ நானே சால்வ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 பொருளோட விலை 15ன்னு எடுத்துகிட்டு ஒரு பொருளோட விலை 7,000 ரூபாய் அப்படின்னு போட்டோம் இல்லையா? அதுக்கு பதிலாக இங்கேயுமே 15/2னே எடுத்துப்போம். சரிங்களா? 15/2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். லாபம் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? விற்ற விலையிலிருந்து வாங்கின விலையை மைனஸ் பண்ணணும். ஸோ 2த்துக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 6ன்னு வருமா? அப்போது இங்கே 6ன்னு மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 2ஆல் பெருக்குவோம். மேலேயும் 2ஆல் பெருக்கணும். ஸோ 50ன்னு வந்துடும். இதை 6ஆக மாற்றணும்னா 3ஆல் பெருக்குவோம். மேலேயும் 3ஆல் பெருக்கணும். இப்போ 45ன்னு வந்துடும். 50 - 45 பார்த்தீங்கன்னா 5/6ன்னு வந்துடும். இப்போ நமக்கு லாபம் பார்த்தீங்கன்னா 5/6. ஸோ கரெக்டு தானே? எஸ், கரெக்டு தான். ஓகே, கரெக்டு தான். இப்போ லாபம் 5/6. ஸோ லாபம் நம்ம எப்போதுமே எது கண்டுபிடிப்போம்? அடக்க விலையை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். அடக்க விலை பார்த்தீங்கன்னா 15/2 × 100. ஸோ இதில் பாருங்கள், 1, 3. அதாவது இது ரெண்டுத்தையும் நாம் என்ன பண்ணலாம்னா 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 5ஆல் டிவைட் பண்ணால் ஒரு டைம் இருக்கும். 15 5ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம் இருக்கும். அடுத்து இது 2ஆல் டிவைட் பண்ணலாம். 3 2 6, 1 2 2. இப்போ மிச்சம் என்ன இருக்குது? 1/3/3/1 × 100ன்னு வரும். ஸோ அடுத்து 1/3. ஸோ 3/1ன்னு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுவோன்னா
பெருக்கல் எழுதும்போது தலைகீழாக எழுதுவோம். ஸோ 1/3ன்னு வந்துடும், இன்ட்டு 100ன்னு வரும். இப்போ பாருங்கள், 1 × 1 1 இன்ட்டு 100 100 பை 3 × 3 9. அப்போ 100/9% தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி 2 பொருள் கொடுத்துட்டு ஒரு பொருளோட விலையை கேட்டால் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இருக்க லாஜிக் இதுதான். இந்த மாதிரி நமக்கு வேறு வேறு எண்ணிக்கையில் பொருட்களை கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை ஒரே எண்ணிக்கையில் மாற்றிக்கணும். ஒன்று ஒரு பொருளுக்கு மாற்றிக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா எல்சிஎம் எடுத்து சேமாக மாற்றிக்கலாம். இப்போ 2க்கும் 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 6ன்னு கிடைக்கும். இப்போ 2 பொருளையுமே 6ஆக மாற்றிக்கலாம், சரிங்களா? 6ஆக மாற்றிக்கிட்டு அதுக்கு எவ்வளோ விலை வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றிற்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் டேஷ் ஆகும்னு வந்திருக்கணும், சரிங்களா? டேஷ் ஆகும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு சட்டையே இருக்குது, சரிங்களா? இந்த சட்டை மேலே பார்த்தீங்கன்னா 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ அந்த 2 டிஸ்கவுண்ட்டுக்கு சமமான டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு அந்த சட்டையோடைய ஆரம்ப விலை 100 வச்சுப்போம், சரிங்களா? இப்போ இந்த 100 தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 25% தள்ளுபடி கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ 100 20%ங்கிறது என்ன? 20 தான். தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, ஸோ மைனஸ் பண்ணிடணும், சரிங்களா? தள்ளுபடினா என்ன? குறைச்சி கொடுக்குறது. இப்போ 100 20 குறைச்சி கொடுக்குறாங்க, அப்போ 80 மாறிடும். இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 80ல் 25% தள்ளுபடி கொடுக்குறாங்க. 80ல் 25% தள்ளுபடி கொடுக்குறாங்க. 80ல் 25%னா எவ்வளோ வரும்? 80ல் 50%னா 40 வரும். அப்போ 40ல் பாதி பார்த்தீங்கன்னா 20 வரும், சரிங்களா? இப்போ 80ல் 25%னா 20 வரும். ஸோ இதுவும் தள்ளுபடிங்கிறதுனால மைனஸ் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சட்டையை 60 விற்கிறாங்க. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பார்ட்டாக தள்ளுபடி கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு தள்ளுபடியாக கொடுத்தா எத்தனை சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த சட்டையுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 100, ஃபைனலாக விற்கிறது பார்த்தீங்கன்னா 60, சரிங்களா? அப்போ தள்ளுபடி எவ்வளோ? டோட்டலாக எவ்வளோ தள்ளுபடி கொடுத்துருக்காங்க? 100 ஆரம்ப விலை, ஃபைனலாக விற்கிறது 60. அப்போ மொத்தமாக கொடுக்குற தள்ளுபடி 40, சரிங்களா? இப்போ இந்த 100ல் 40ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 40%, ரைட்டு தானே? ஸோ 100ல் 40ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுவோம், 40%, சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின்லாம் ஒன்றுமே இல்லை, சரிங்களா? அப்படியே வந்து சால்வ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 28%. இப்போ 28/100ன்னு எழுதுவோம். ஆஃப்னா இன்ட்டு 36%. இப்போ 36/100. இன்னொரு ஆஃப் இருக்குது, இன்ட்டு 5/7ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஃப் இருக்குது, இப்போ இன்ட்டு 5000ன்னு இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும், அவ்வளோதான். 1 2 3 1 2 3. ஸோ அடுத்து பாருங்கள், இதையும் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் இங்கே 2 வந்துடும். ஸோ இது எப்படியே இருக்கட்டும். இதையும் கேன்சல் பண்ணோன்னா 4, ரைட்டுங்களா? இதையும் அடித்தோன்னா இங்கே 2 வந்துடும். ஸோ பாருங்கள், 2 5 10, 10 × 36 360. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் இதுவும். ஆனால் எக்ஸாமில் கேட்பாங்க, சரிங்களா? இந்த மாடல் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அதை ப்ராக்டிஸில் கொடுத்தேன், சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். சௌமியா மொத்த மதிப்பெண்கள் 100 கொண்ட 8 தேர்வுகளில் மொத்தமாக 55% மதிப்பெண்கள் பெற்றால் அவள் பெற்ற மொத்த மதிப்பெண்களில் 15% அவள் கணிதத்தில் பெற்ற மதிப்பெண்களில் அவள் கணிதத்தில் பெற்ற மதிப்பெண்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சௌமியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எக்ஸாம் எழுதியிருக்காங்க, சரிங்களா? அதில் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 100 மார்க், சரிங்களா? ஸோ அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 8 எக்ஸாமுக்கு 800 மார்க் வருமா? ஸோ 8 எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 100 மார்க்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 800 மார்க்குக்கு அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க. இந்த 800 மார்க்குக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 55% வந்து அவங்க மார்க் எடுத்திருக்காங்க. இது வந்து அந்த எக்ஸாமோட மொத்த மார்க்கு. ஸோ இந்த மொத்த மார்க்கில் 55% வந்து அவங்க எடுத்திருக்காங்க.
ஸோ அப்போ 800ல் 55%னா என்ன வரணும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ 8×5 40க்கு 0 பாக்கி 4 திரும்பி 8×5 40 40 4ம் 44. ஸோ அப்போ ஒரு 440 மார்க் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. 800க்கு 440 மார்க் எடுத்திருக்காங்க. இப்போது அவங்க எடுத்த இந்த 440 மார்க்கில் 15% வந்து மேத்ஸில் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 440ல் 15% மேத்ஸில் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ 440 × 15% அடிக்கலாம். அடிச்சோன்னா 2 இங்கே 3 ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5ஆல் அடிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ 10 5ஆல் அடித்தா 2 டைம் இருக்கும். 15 5ஆல் அடித்தா 3 டைம் இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், இது கேன்சல் பண்ணலாமா? 44 2ஆல் அடித்தோன்னா 22 டைம் இருக்கும். அப்போ 22 × 3ன்னு ஃபைனலாக கிடைக்குதா? 2 3 6 2 3 6. ஸோ 22 × 3 66. அப்போ அவங்க மேத்ஸில் பார்த்தீங்கன்னா 66 மார்க் எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு தேர்வில் சிறுமிகள் மற்றும் சிறுவர்களுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி சதவீதம் 35% மற்றும் 40% ஆகும். ஒரு சிறுவன் 483 மதிப்பெண்கள் பெற்று 117 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தான் எனில் சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம் நடக்குது. சரிங்களா? இந்த எக்ஸாம் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் பாய் ஸ்டூடெண்ட் 2 பேருமே எழுதுகிறாங்க. இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணணுன்னா 35% மதிப்பெண்கள் எடுக்கணும். பாய் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு 40% மதிப்பெண்கள் எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஸ்டூடெண்ட் வந்து 483 மார்க் எடுத்திருக்கான், பட் ஃபெயில் ஆகிடுறான். எவ்வளோ மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிறான்னா 117 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிடுறான். இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான பாஸ் மார்க் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணணுன்னா மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாஸ் மார்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டோட்டல் மார்க் என்னன்னு தெரியணும். சரிங்களா? இப்போ மொத்த மார்க் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை வச்சு டோட்டல் மார்க் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பாஸ் மார்க்குக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு இந்த பர்சன்டேஜை பார்த்தோன்னா அதான் பாஸ் மார்க். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் மார்க்கை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எக்ஸாமுக்கான டோட்டல் மார்க் வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸில் 35% எடுத்தால் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் பாஸ். சரிங்களா? இதே எக்ஸில் பாய் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணணும்னா 40% எடுக்கணும். ரைட்டா? இதான் அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாய் ஸ்டூடெண்ட், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ எங்கே விட்டோம்? பாய் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணணும்னா 40% மார்க் எடுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஒரு பாய் ஸ்டூடெண்ட் வந்து 483 மார்க் எடுத்திருக்காப்புல. சரிங்களா? ஆனால் அவங்க பாஸ் ஆனாங்களான்னா ஆகலை, ஃபெயில் தான் ஆயிருக்காங்க. ஏன் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான மார்க்கை விட 117 மார்க் வந்து கம்மியாக எடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போது இந்த 483 கூட 117 மார்க் சேர்த்து எடுத்திருந்தால் அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ 10க்கு 0 பாக்கி 1, 10க்கு 0 பாக்கி 1, அதாவது 600 மார்க் எடுத்திருந்தா அந்த பையன் வந்து பாஸ் பண்ணியிருப்பான். சரிங்களா? ஸோ அப்போ பசங்களுக்கான பாஸ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600. அவங்களே கொஸ்டின்லாம் கொடுத்துட்டாங்க. 483 எடுத்து ஃபெயில் ஆகிறானா, ஏன் ஃபெயில் ஆகிறான்? இன்னும் 117 எடுத்துருக்கணுமா. சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 600ன்னு கிடைக்கிது. அப்போ பசங்களுக்கான பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 600. சரிங்களா? அப்போது இந்த 40%ங்கிறது 600 கரெக்டு தானே? ஏன்னா பாருங்கள், பசங்களுக்கான தேர்ச்சி சதவீதம் வந்து 40%ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை மார்க்காகவே கண்டுபிடிச்சிட்டோம் 600 மார்க்குன்ட்டு. அப்போ எக்ஸில் 40%ங்கிறது 600. மொத்த மார்க்கில் 40%ங்கிறது 600. இப்போ இதை வச்சு எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட மதிப்பு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு வந்து இதில் போட்டிங்கன்னா பெண்களுக்கான, அதாவது சிறுமிகளுக்கான தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். 40% ஆல்கஹால் அளவு கொண்ட 5 லிட்டர் ஆல்கஹால் நீர் கரைசலில் 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கரைசலில் உள்ள ஆல்கஹாலின் அளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். சரிங்களா? ஒன்றுமே கிடையாது. இப்போ இதை பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்கஹால் நீர் கரைசல் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். மது அருந்துறவங்க என்ன பண்ணுவாங்க? டைரெக்டாக அந்த சாராயத்தை குடிக்க மாட்டாங்க, அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து தான் குடிப்பாங்க. சரிங்களா?
ஆல்கஹாலை டைரெக்டாக குடிக்காமல் தண்ணி கலந்து தான் குடிப்பாங்க. சரிங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷினே இருக்குது. இப்போ ஒருத்தவங்க மது அருந்துறாங்கன்னே வச்சுப்போம். சரிங்களா? எவ்வளோனா ஆல்கஹாலையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி 5 லிட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆல்கஹால், தண்ணீர் இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 5 லிட்டர் வச்சுருக்காங்க மொத்தமாக. இப்போது இந்த 5 லிட்டரில் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இந்த 5 லிட்டரில் 40% ஆல்கஹால் இருக்காம். இங்கே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? மொத்தம் 5 லிட்டரு, அதில் 40% ஆல்கஹால் இருக்குது. அப்போ ஆல்கஹால் எத்தனை லிட்டர் இருக்குன்னு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 5ல் 40%னா எவ்வளோ வரும்? 5 × 40/100 தூக்கலாம். இதையும் தூக்கணும்னா 2. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்? 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 1 5 5 2 5 10. அடுத்து இதையும் கேன்சல் பண்ணோம்னா 2. அப்போ 5ல் 40%னா 2 லிட்ரு. இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 லிட்ரு. சரிங்களா? அதில் 2 லிட்ரு வந்து ஆல்கஹால் இருக்குது. அப்போ மிச்சம் 3 லிட்டர் என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 1 லிட்டர் வந்து தண்ணியை சேர்த்துடுறாங்க. சரிங்களா? இந்த 3 லிட்டர் தண்ணி இருக்குது இல்லையா, இது கூட இன்னொரு 1 லிட்டர் சேர்க்குறாங்க. அப்போ தண்ணி என்ன ஆகிடும்? 1 லிட்டர் சேர்த்தா 4 லிட்டர் தண்ணி ஆகிடும். ஆல்கஹால் எதுவும் சேஞ்ச் இல்லை. சரிங்களா? ஆல்கஹால் வந்து சேர்த்ததாலாம் சொல்லலை. அப்போ ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா அதே 2 லிட்டர் தான் இருக்கும். அப்போ இப்போ என்ன சொல்கிறது, 1 லிட்டர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரைசல் மொத்தமாக 6 லிட்டராக மாறிடும். சரிங்களா? இப்போது அந்த ஆல்கஹால் தண்ணீர் கரைசல் 6 லிட்டராக மாறிடுச்சு. இப்போ இதில் இந்த 6 லிட்டரில் ஆல்கஹாலுடைய அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஆல்கஹாலுடைய அளவு மாறவே இல்லை, அதே 2 லிட்டரில் தான் இருக்குது. 6 லிட்டரில் 2 லிட்டருங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு நாம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? 1 லிட்டர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மொத்தமாக இந்த ஆல்கஹால் தண்ணீர் கரைசல் வந்து 6 லிட்டராக மாறிடுது. ஆல்கஹால் அதே 2 லிட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த 6ல் 2ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். × 100. இதையும் கேன்சல் பண்ணலாம். ரெண்டுத்தையுமே 2ஆல் அடிக்கலாம். 4 × 2 3 2 6. ஸோ 1 × 100 100. அப்போ 100/3%. இதை எப்படியும் கொடுப்பாங்க, இல்லைனா சால்வ் பண்ணியும் கொடுப்பாங்க. சால்வ் பண்ணால் என்ன வரும்? ஸோ 33 × 3 99 வரும். மிச்சம் 1 இருக்கும். 0 சேர்க்கறதுக்கு அங்கே புள்ளி வைப்போம். ஸோ இப்படி வரும். 33.33% அப்படியே போய்கிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். சரிங்களா? பிகினிங்கில் 5 லிட்டர் ஆல்கஹால் தண்ணீர் கரைசல் இருக்குது. இதில் 40% ஆல்கஹால் இருக்குது. அதை வச்சு ஆல்கஹாலுடைய அளவை கண்டுபிடிச்சிடறோம். 2 லிட்டர்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ 5 லிட்டரில் 2 லிட்டர் ஆல்கஹால் இருந்தால் மிச்சம் 3 லிட்டர் தண்ணி இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த தண்ணி கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம், ஓவராலாக இந்த 5 லிட்டரில் 1 லிட்டர் தண்ணி சேர்க்குறாங்க எக்ஸ்ட்ராவாக. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது 6 லிட்டராக மாறிடும். ஆல்கஹால் அளவு அப்படியே தான் இருக்குது. தண்ணி தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஆல்கஹால் அப்படியே இருக்குது. ஸோ அப்போ அந்த புதிய கரைசலில் ஆல்கஹாலுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள், இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். குமார் ரூ 1500க்கு ஒரு மிதிவண்டியை வாங்கினார். பின் அந்த மிதிவண்டியின் சக்கரங்களை மாற்ற ரூ 500 செலவு செய்தார். இறுதியாக அந்த மிதிவண்டியை ரூ 1800க்கு விற்றாரெனில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். சரிங்களா? ஒரு பர்சன் குமார்னு ஒருத்தவங்க இருக்காங்க. 1500 ஒரு வண்டியை வாங்குறாங்க, ஒரு சைக்கிள் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்கிளுடைய டயரை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா ஒரு 500 செலவு பண்ணிடுறாங்க. அப்போ மொத்தமாக அந்த சைக்கிளுக்கு அவங்க செலவு பண்ணது 2000. சரிங்களா? இப்போ ஃபைனலாக அந்த சைக்கிளை 1800 விற்கிறாங்க. இப்போ இது வந்து அடக்க விலை, இந்த பொருளோட அடக்க விலை. ஸோ இங்கே என்ன தப்பு பண்ணிடக்கூடாதுன்னா, இது மட்டும்தான் அடக்க விலைன்னு நினச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் செலவு பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதுவும் அந்த சைக்கிளுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சைக்கிளுக்கு அவங்க டோட்டலாக பண்ண செலவு பார்த்தீங்கன்னா 2000. இதுதான் அடக்க விலை. ஃபைனலாக அவங்க விற்கிறது வந்து 1800 விற்றுருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஆயிருக்கு, அவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு? 2000 1800. 2000 2000 மதிப்புள்ள பொருளை 1800 தான் விற்றுருக்காங்க. அப்போ 200 கம்மியாக விற்றுருக்காங்க. சரிங்களா? 200 நஷ்டம் ஆயிருக்கு. எவ்வளோல 200 நஷ்டம் ஆயிருக்கு? 2000 200 நஷ்டம். பொருளோட அடக்க விலை 2000. 2000 200 நஷ்டம். ஸோ பர்சன்டேஜாக மாற்ற × 100. ஸோ இதையும் கேன்சல் பண்ணலாம். அடுத்து இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிக்கலாம். இப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா 10 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ 10% நஷ்டம் ஆயிருக்கு. என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னா, இதுதான் வந்து அந்த சைக்கிளுடைய அடக்க விலை அப்படின்னு எடுத்துடக்கூடாது.
ஏன்னா செலவு பண்ணுறதும் சைக்கிளுக்கு தான் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த சைக்கிளுக்குன்னு அவங்க மொத்தமாக செலவு பண்ணதை இந்த அமௌண்ட்டை தான் அடக்க விலைன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். ஒரு மில்லிமீட்டரின் எத்தனை சதவீதம் ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு மில்லிமீட்டரில் எத்தனை சதவீதம்? சரிங்களா? சதவீதத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மில்லிமீட்டரில் X% ஒரு மீட்டர்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்படி இல்லைனா இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மில்லிமீட்டரில் எத்தனை சதவீதம் மீட்டர்னு கேட்டிருக்காங்களா? இதை நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? ஒரு மில்லிமீட்டரில் ஒரு மீட்டருங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லலாமா? ரைட்டு தானே? ஸோ நல்லா கவனிங்க. ஒரு மில்லிமீட்டரில் ஒரு மீட்டருங்கிறது எத்தனை சதவீதம்? இவ்வளோதான். இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். நம்ம 2 விதமாகவும் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே மில்லிமீட்டரில் இருக்குது, இங்கே மீட்டரில் இருக்குது. இப்போ 2த்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே அளவாக மாற்றணும். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மீட்டரை வந்து மில்லிமீட்டராக மாற்றிப்போம். ஸோ ஒரு மீட்டர்னால் எத்தனை மில்லிமீட்டர்? 1000 மில்லிமீட்டரா? ரைட்டு தானே? ஸோ இதெல்லாம் பேசிக் கன்வர்ஷன் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா அதெல்லாம் படிச்சிருங்க. சரிங்களா? ஒரு மீட்டர்னு வச்சுங்களேன், 100 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இதில் 1 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் வரும். ரைட்டுங்களா? அப்போ ஒரு மீட்டருங்கிறது 100 × 10 அப்படின்னு எழுதணும்னா 1000 மில்லிமீட்டர் அப்படின்னு வந்துடும். இது பேசிக் கன்வர்ஷன் தான். தெரியாதவங்க இதை படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மீட்டருங்கிறது 1000 மில்லிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்து இந்த மீட்டரை தூக்கிட்டு இந்த 1000 மில்லிமீட்டரை போட்டுக்கலாம். சரிங்களா? 1 X% 1000 அப்படின்னு போட்டு இதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லைனா இதை சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். நம்ம இதை எடுத்து பண்ணி பார்க்கலாம். மேலே வந்து ஒரு மீட்டர் இருக்குது. ஒரு மீட்டர்னா 1000 மில்லிமீட்டர். சரிங்களா? அப்போ 1000 மில்லிமீட்டர். கீழே வந்து 1 மில்லிமீட்டர் × 100. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த 2 ஜீரோவையும் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். அவ்வளோதான். அப்போ 1 10 100 1000 10,000 லட்சம். லட்சம் % தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா? ஏன்னா அவன் கேட்டிருக்கிறது ஒரு மில்லிமீட்டரில் ஒரு மீட்டருங்கிறது எத்தனை % அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லட்சம் % வந்துடும். அடுத்து பாருங்கள், இந்த கொஷினும் போன கொஷின் மாதிரி தான். 254 சென்டிமீட்டரில் ஒரு அங்குலம் என்பது எத்தனை சதவீதம்? அங்குலம்னா இன்ச்சு. சரிங்களா? ஸோ 254 சென்டிமீட்டரில் ஒரு இன்ச்சுங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எத்தனை % கேட்குறாங்க. %ங்கிறதுனால × 100 போடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இன்ச்சில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இன்ச்சை வந்து சென்டிமீட்டராக மாற்றிப்போம். சரிங்களா? ஸோ ஒரு இன்ச்சுனா எத்தனை சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2.54 சென்டிமீட்டர். ஸோ அதெல்லாம் பேசிக் கன்வர்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இல்லைனா பார்த்துக்குங்க. சரிங்களா? ஒரு இன்ச்சுனா 2.54 சென்டிமீட்டர். அப்போ மேலே நாம் என்ன பண்ணலாம், 2.54ன்னு போட்டுக்கலாமா? /254 × 100ன்னு இருக்குது. இப்போ இந்த 100ஆல் இதை பெருக்கணும்னா என்ன ஆகும்? இந்த புள்ளி இங்கே வந்துடும். சரிங்களா? இந்த 2 சைஃபர் இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் இருக்குது. ஸோ இந்த 2 டிஜிட் தள்ளி புள்ளி இங்கே வந்துடும். அப்போ மேலே 254, கீழே 254 வந்துடும். டிவைட் பண்ணோம்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ 1% தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான். சரிங்களா? வர்த்தகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 11% லாபம் மற்றும் 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து 10,502க்கு விற்றாரெனில் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு கடைக்காரர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வாட்டர் ஹீட்டரை விற்கிறாரு. விற்கும்போது 11% லாபம், அதுக்கப்புறம் 18% ஜிஎஸ்டி சேர்த்து விற்கிறாரு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஷினை நல்லா கவனிங்க. நம்ம பிகினிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, ஒரு பொருளுடைய விலையாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றபடி ஏதாவது ஒரு தொகையாக இருந்தாலும் சரி, அது பிகினிங்கில் என்ன இருக்குதோ அதை வந்து நாம் 100%ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் பேஸ். இப்போ இந்த வாட்டர் ஹீட்டரை வாங்க போகிறது யார்? யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வாங்க போகிறாங்க. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு அடக்க விலை என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா?
என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வியாபாரி இருக்கார் இல்லையா? இவரு வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு ரேட்டுக்கு இந்த வாட்டர் ஹீட்டர வாங்கியிருப்பாரு. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப இந்த வியாபாரி ரூ. 80க்கு இந்த வாட்டர் ஹீட்டர வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம். நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். ஐ மீன் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். வாட்டர் ஹீட்டர ரூ. 80க்கு வாங்குறாரு. சரிங்களா? அப்ப இந்த வியாபாரிக்கு அடக்க விலை பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 80. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ரூ. 80க்கு வாங்குனதுல என்ன பண்றாருன்னா, ஒரு ரூ. 20 ஆட் பண்ணிக்கிறாரு. அவருக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக ரூ. 20 ஆட் பண்ணி ரூ. 100க்கு விக்கிறாரு. சரிங்களா? இப்ப நான் அந்த பொருள வாங்க போறேன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு அடக்க விலை பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 100 தான். ரைட்டா? ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னு புரியுது தானே? ஸோ இந்த வியாபாரிக்கு அடக்க விலை ரூ. 80, விற்ற விலை ரூ. 100. இப்ப நான் வாங்க போறேன் இல்லையா? எனக்கு அடக்க விலை பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 100 தான். ஒருவேளை இத நான் வாங்கிட்டு வந்து ரூ. 120க்கு வித்தா, என்னுடைய விற்ற விலை ரூ. 120. ஸோ இதான் பேசிக் கான்செப்ட். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப பாருங்க. இப்போ இந்த வாட்டர் ஹீட்டர வாங்க போறவங்க தான் ஜிஎஸ்டி கட்டுவாங்க. ரைட்டுங்களா? ஜிஎஸ்டி கட்டி வாங்குவாங்க. ரைட்டா? சரி, ஓகே. இப்ப இத எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியாபாரி ஒரு தண்ணீர் கொதிகலன 11% லாபம் ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. சரிங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட சேர்த்து 18% வந்து ஜிஎஸ்டி போடுறாரு. ரைட்டுங்களா? இப்ப நான் வாங்க போறேன் இல்லையா? இப்ப இந்த வாட்டர் ஹீட்டர நான் வாங்க போறேன்னா, எனக்கான அடக்க விலைங்கிறது இந்த 11% லாபத்தையும் சேர்த்து தான் வரும். சரிங்களா? ஸோ ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்றேன்னு நெனைக்க வேணாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த வியாபாரி இந்த வாட்டர் ஹீட்டர ஆரம்பத்தில ஒரு விலைக்கு வாங்கியிருப்பாரு. அது வந்து அந்த வியாபாரிக்கு அடக்க விலை. வாங்குனதுக்கப்புறம் அதில 11% லாபத்த சேர்த்துடுறாரு. சேர்த்து விக்கிறாரு இல்லையா? 11% லாபத்த சேர்த்து விக்கிறாரு இல்லையா? அந்த சேர்த்ததுக்கப்புறம் அவர் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்றாரோ, அது வாங்க போற எனக்கு அடக்க விலை. சரிங்களா? ஸோ எனக்கான அடக்க விலை பார்த்தீங்கன்னா, அந்த பொருளோட ஒரிஜினல் விலை. பொருளின் உண்மையான விலைன்னு வச்சுப்போம். பொருளின் உண்மையான விலை பிளஸ் அது கூட அந்த 11% லாபத்தையும் சேர்த்து விக்கிறது தான் எனக்கு அடக்க விலை. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பொருளோட உண்மை விலை, அதுக்கப்புறம் இந்த 11% லாபம். இதுக்கு சேர்த்து தான் 18% ஜிஎஸ்டி கட்டுவேன். சரிங்களா? அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொருளோட உண்மையான விலை, அதுக்கப்புறம் இந்த 11% லாபம் இருக்கு இல்லையா? இது 2ம் சேர்ந்தது எனக்கான அடக்க விலை. இத வந்து நான் 100%ன்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இதான் 100%. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த 100%ல அதுக்கப்புறம் ஒரு 18% ஜிஎஸ்டி கட்டுறேன். சரிங்களா? ஸோ 100% அதுக்கப்புறம் அதில 18% ஜிஎஸ்டி கட்டுறேன். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 118%. இந்த 118%ங்கிறது தான் 10,502. சரிங்களா? ஸோ அப்போ நான் ஃபைனலா என்ன கேட்குறாங்கன்னா, நான் எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டணும்னு கேட்குறாங்க. அப்ப 10,502ங்கிறது 118%. சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, அந்த பொருள நான் எவ்வளோவுக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பொருளுடைய அடக்க விலைய வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸுங்கிறது எனக்கு 100%. அத ஃபைனலா நான் ஜிஎஸ்டியோட சேர்த்து 118%க்கு வாங்குறேன். ரைட்டுங்களா? ஸோ அப்போ எக்ஸ்ல 118% எவ்வளோனா 10,502. அதாவது ஜிஎஸ்டி சேர்த்ததுக்கப்புறம் 10,502. இப்போ இத சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் என்னன்னு தெரியும். அதாவது நான் அந்த பொருள எவ்வளோக்கு வாங்குனேன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் 10,502லேருந்து அந்த வாங்குன விலைய மைனஸ் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். இத வேற விதமா கூட சால்வ் பண்ணலாம். பட் என்னோட ஆசை என்னன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியணும். சரிங்களா? கான்செப்ட்ல பேசிக் கான்செப்ட்ல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா, எந்த கொஸ்டினா இருந்தாலும் ஃபார்முலாவே யூஸ் பண்ணாம நீங்க சால்வ் பண்ணலாம். ஷார்ட்கட்டும் தேவையில்ல. ஸோ அதனால இந்த கொஸ்டின ட்ரை பண்ணி பாருங்க. புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதான் ஃபைனல் கொஸ்டின். சரிங்களா? இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப ஈஸி இது. நமக்கு பேசிக் கான்செப்ட் தெளிவா புரிஞ்சதுன்னா, இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் விலையை சரியாக 10% உயர்த்தினார் எனில், பின்வருவனவற்றுள் எது உயர்த்தப்பட்ட விலையாக இருக்க சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடைக்காரர் இருக்காரு. ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளோட விலையில 10% இன்க்ரீஸ் பண்றாரு. அதாவது லாபம். அவருக்கு லாபம் கிடைக்கணுன்ட்டு 10% ஏத்திடுறாரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ இந்த கண்டிஷன ஃபுல்ஃபில் பண்ணாத மாதிரி இந்த 4 ஆப்ஷன்ல எது இருக்குன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். சரிங்களா?
இப்போது இந்த பொருளோட விலையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஆரம்பத்தில் அந்த பொருளோட விலை என்னன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? ஒரு பொருள் இருக்குது, அதோட ஆரம்ப விலை என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ ஆரம்பத்தில் என்ன விலை இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், 100% எடுத்துப்போமா? இப்போ அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த 100%த்துல தான் 10% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ மொத்தமாக எக்ஸை ஃபைனலாக என்ன பண்ணுறாருன்னா 110%க்கு விற்கிறாரு. சரிங்களா? ஸோ எக்ஸை 110%க்கு விற்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து இந்த கண்டிஷனை எதுவும் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்ட்டு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது ஒரு பொருளோட விலையை 10% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொருளோட விலை ₹5.50 மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொண்டு வந்து இங்கே போட்டிருங்க. சரிங்களா? இப்போ எக்ஸ் இன்ட்டு 110/100 5.50. இதை இங்கே கொண்டு போனோம்னா பெருக்கலாகும். இது அப்படியே தலைகீழாக இங்கே கொண்டு போயிடலாம். சரிங்களா? எக்ஸ் 5.50 இன்ட்டு 100/110 வந்துடும். இதை இதோட பெருக்கணும்னா 550 வருமா? 5.50வை 100ஆல் பெருக்கணும்னா 550 வந்துடும். 550/110 இதையும் கேன்சல் பண்ணலாம், அடிச்சோன்னா 5. ஸோ அப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த பொருளோட ஆரம்ப விலை ₹5 இருக்குது. இந்த ₹5ல் 5% எவ்வளோ வரும்? 50 பைசா வரும். சரிங்களா? சாரி, ₹5ல் 10%. 10% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ₹5ல் 10%னா 50 பைசா வரும். அப்போ இந்த ₹5யோட 50 பைசாவை சேர்த்தோன்னா 5.50 கரெக்டாக தான் இருக்குது. அப்போ கரெக்டாக 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அதே மாதிரியே இதை எடுத்துங்க, இந்த ஆப்ஷன் எடுத்துங்க. 11 இருக்குது. எக்ஸில் 110% 11. ஸோ எக்ஸு இன்ட்டு 110/100 11. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 11 இன்ட்டு 100/110 வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிக்கலாம். மிச்சம் 10 இருக்கும். இதுவும் கரெக்டு தான். ஏன்னா அந்த பொருளோட ஆரம்ப விலை ₹10. ₹10ல் 10%னா ₹1. சரிங்களா? ₹10ல் 10%ங்கிறது ₹1. அதை இன்க்ரீஸ் பண்ணி ₹11க்கு விற்கிறாரு. அப்போ இந்த இந்த இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இதை செக் பண்ணிங்கன்னா இதுவும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது ₹11க்கு வரும். ₹11யோட 10% பார்த்தீங்கன்னா 1.1. சரிங்களா? ₹11 அந்த பொருளோட ஒரிஜினல் விலை. ₹11ல் 10%னா 1.1 வரும். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 12.1 வந்துடும். இதுவும் கரெக்டு. இது மட்டும் வராது. ஏன்னா இங்கே 7.70ன்னு வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ தான் ₹7ல் 10% 70 பைசான்னு வரும். சரிங்களா? இங்கே 7.6ன்னு இருக்குது. ஸோ இது மட்டும் கரெக்டாக இல்லை. இது மட்டும் அந்த அந்த உயர்த்தப்பட்ட விலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பொருளோட ஆரம்ப விலை ₹7 இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ₹7ல் தான் 10% அவர் இது கொடுத்துருப்பாரு. என்ன சொல்கிறது, விலையை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பார். இப்போ ₹7ல் 10%ங்கிறது 0.70. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டிங்கன்னா 7.70ன்னு வந்திருக்கணும். ஆனால் 7.60ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷினும் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இந்த 2 கொஷினும் மட்டும்தான் சில பேர் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை மற்ற கொஷினை நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மேத்ஸில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 2 கொஷினுமே கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான். அதுவும் இது கூட சில பேர் பண்ணியிருப்பீங்க. இது மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 2 கொஷினும் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லா டாப்பிக்குமே 2ஆவதாக ஒரு டைம் வந்து பார்ப்போம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக, ரொம்ப பேசிக்லேருந்து நான் டீச் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. அவ்வளோதான், முடிஞ்சு 15 கொஷினும் பார்த்துட்டோம். முடிச்சுக்கலாமா?